ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஸ்டேவராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ண 1 மந்த் தேவைப்படும். இங்கே நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது, இன்றைக்கி எப்படி போகுதுன்றதையும் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெலிவரி பக்காவாக முடிச்சிட்டோம். வேலைச்சேரி டு அடையார் பேக்கில் இருக்குது பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24 ஆர்டர் தான் ஓட்டினோம். ஒரு ஆர்டர் மிஸ் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் 10 நிமிஷம் நமக்கு டைமும் இருந்தது. மொபைலில் சார்ஜ் இல்லாத ரீசனால் அதுவே ஆஃப் ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 26 ஆர்டர் பார்க்கணுங்க. கண்டிப்பாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நம்ம ஆர்டர் போய்ட்டு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 8:51 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 179 ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 5வது ஆர்டர் எடுக்க அடையாரில் இருக்க பரணி வெஜ் இந்த ரெஸ்டாரண்ட் தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபுட் ரெடி ஆகல. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம 4 ஆர்டர் தான் ஓட்டியிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் இந்த சேம் டைமில் நேற்று 4 ஆர்டர் தான் ஓட்டினோம். பிரச்சனை இல்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து 24 ஆர்டர் தான் ஓட்டினோம். இன்றைக்கி நம்ம 26 ஆர்டர் ஓட்டி ஆகணும். அதனால் கரெக்டாக டேலி ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்ஃபார்ம் இன்றைக்கி வந்து 26 ஆர்டர் நம்ம ஓட்டிடலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:04 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக 201 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. லாஸ்ட் ஆர்டரு நம்ம இங்கே தான் அடையாரில் கொடுத்தோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நேராக ரூமுக்கு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி வழக்கம் போல் நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம். சரிங்க, கிளம்புவோம். டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 12:30 மணி ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா வேலைச்சேரி டு மடிப்பாக்கம் பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் டெலிவரி எடுக்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. ரெடியானால் கொண்டு போய்ட்டு கொடுக்கலாம். கஸ்டமர் அட்ரஸ் எங்கே பார்த்திங்கன்னா அதுவும் மடிப்பாக்கம் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 2:30 போகுதுங்க. மொத்தம் எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்குன்னு பார்த்திங்கன்னா 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 2 டபுள் ஆர்டரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 ஆர்டர் வந்துச்சு. 534 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க, மடிப்பாக்கம். சரிங்க, நம்ம கிளம்பலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம்ங்க. இதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஹோட்டலில் 1/2 hour லேட் பண்ணாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இப்போ வர 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 2:50 ஆகுது. எப்போ தான் ஃபுட் ரெடி ஆகும்னு தெரில. இவங்களாலே நமக்கு நிறைய பிரச்சனை ஆகுதுங்க. ஒழுங்கா ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்சென்டிவ் ஒழுங்காக அடிக்க முடியல. என்ன சொல்கிறதுன்னு தெரிலைங்க, கடுப்பாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வர பார்த்திங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 919 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா டோட்டல் 26 ஆர்டர் ஓட்டணும் இன்றைக்கி. ஏன்னா நேற்று ஒரு ஆர்டரு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பக்காவாக ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. சரி, கிளம்பலாம் வாங்க. நம்ம லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 hour ஆகிடுச்சிங்க. நம்ம 190 ரூபா இன்சென்டிவ் கட்டி தூக்கியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வர ஒரு 1 hourல 2 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். டோட்டலாக 963 ரூபா வந்திருக்கு. ஆர்டர் எதுவும் இல்லை இப்போதைக்கு. சரி, நம்ம போய்ட்டு இப்போதைக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரலாம் இந்த சரியான டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஆர்டர் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவான்மையூரில் இருக்குங்க இந்த கடை. டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1061 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவான்மையூரில் தாங்க இருக்கும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. நமக்கு ஆர்டரே போடல இன்னும். லாஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். சரிங்க, நம்ம ஹோட்டலில் இருக்கிற பக்கமாக மூவ் பண்ணி போய்ட்டு நிற்போம். நானும் ஆர்டர் வரும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் வர மாதிரி தெரில.
என்னப்பா வேணும் உனக்கு? ஆல்ரெடி நானே பயத்தில் இருக்கேன், நீ வேறு என்னை பயன்படுத்தாத. உள்ளே போ போய்ட்டு வர சொல்லி யாருன்னா வீட்டில் வந்து பாருங்க. குட்டி நாய் தான், ஒன்றும் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன்ல, அவங்களே வருவாங்க, கால் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1128 1128 ரூபா பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கோங்க. நார்த் இந்தியன் பஞ்சாபி கானம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபுட் ரெடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. வர 20 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1230 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஷவர்மா கடைக்கு தான் வந்துருக்கோம். பாருங்கள், இன்ஜினியர் ஷவர்மா பேரே சூப்பராக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ரெடியானால் கிளம்பலாம். லைட்டாக தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர் இருக்குது. 1.5 ஹவர் மட்டும் மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்குங்க. மேலெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குது. செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுதுங்க. சரியான மழை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்ல மழை இருந்தாலும் நம்ம பக்காவாக டெலிவரி கொடுத்துட்டோம். துறைப்பாக்கம் டு ஆதம்பாக்கம். பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஃபுல்லாக மழைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுதுங்க. சரியான மழை. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ரெடி தான் வந்திருக்கோம். இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. மழை பயங்கர மழைங்க. இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது, ஓட்டிட்டு போகலான்னு பார்த்தா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 ஆர்டர் ஓட்டிருக்கோம். இன்னும் வந்து வெயிட் பண்ணிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. லாஸ்ட் ஆர்டரு இந்த ஹோட்டலில் தான் நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆதம்பாக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டர். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் தான் இருக்கோம். சரிங்க, டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். மழை வேறு அதிகமாக வரப்போகுது. ஆல்ரெடி தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லைன் போட்டு இருந்ததெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டாங்க. ஆனால் காலியாகிட்டுருக்கோம். எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு மழை. எந்த பக்கம் பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. நம்ம இன்றைக்கி 26 ஆர்டர் ஓட்டிட்டோம். நேற்று மிஸ் பண்ண ஆர்டர் இன்றைக்கி சேர்த்து ஓட்டிட்டோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1563 1763 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா செம்ம மழை இருந்தாலும் நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் ஓட்டணும். பக்காவாக ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் வீக் பைக் பிரச்சனையால் நம்ம இன்சென்டிவ் அடிக்கல. நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எவ்வளோ மழை வந்தாலும் புயல் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம தட்டி தூக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு மழையான கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு லாகில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் நாளைக்கு லாக் பாருங்கள். ஓகே, பாய் பாய் பாய்.